மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா வந்து அட்டகாசம் பண்ணிட்டாங்க. அரவிந்த் வந்து மாப்பிள்ளை மொத்த குடும்பத்தையும் ஓட ஓட விரட்டி அடித்தது இல்லாமல் போலீஸை வர வைக்கலான்னு செம மாஸ் காட்டிட்டாங்க. மாறன் வந்து செம ஹாப்பி ஆகிட்டாப்புல. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீரா கிட்ட வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சூர்யா சொன்னதுக்கப்புறம் வேகமாக வராங்க. வந்தோடனே ஆமாம் இந்த மாதிரி காசெல்லாம் பணம் வாங்குறீங்களே வெக்கமாக இல்லை அப்படின்னு எடுத்தோடனே கேட்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா பேசுகிற அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னோன்னே தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் சார் நீங்கள் பேசாமல் இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து வீரா வந்து செம மாஸ் கட்டுறாங்க. ஆமாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன வந்து காய்கறி கடையில் நடக்கிற வியாபாரம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இது வேணும் அது வேணும்னு எவ்வளோ தான் கேட்பீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீரா. என்னம்மா பேசுகிற? இதெல்லாம் வழக்கமாக கேட்குறது நடக்கிறது தானே. அவர் உன்னை வந்து பொண்ணு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்குனால வந்து நாங்கள் ஒன்றும் இது வேணும் அது வேணும்னு அவர்கிட்ட கேட்கலையே. அவராக விருப்பப்பட்டு உனக்கு செய்கிறாரு, அதை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். இதில் என்ன தப்பு நடந்திருக்கு? நீ தேவையில்லாமல் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே ஆமாம் தப்பு தான். நீங்கள் வந்து எப்படி அவர் வந்து என்னை பொண்ணு மாதிரி நினைக்கிறாருன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நான் ஆரம்பத்திலே வந்து சொன்னேன்ல, எனக்கு இந்த மாதிரி வந்து வாங்குறது கேட்குறது இதெல்லாம் வந்து வச்சுக்கக்கூடாது. நாங்கள் வந்து சாதாரண குடும்பம், அதுவும் நான் வந்து ஆட்டோ ஓட்டி தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயமும் சொன்னேன்ல. அப்போ வந்து மொத்தமாக சபை முன்னாடி வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து நான் கூட ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டேன். அந்த செகண்டுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியாமல் இல்லை. அன்றைக்கி நகை எடுக்கிறப்ப வந்து மாறன் சொன்னது என் காதில் நல்லாவே கேட்டுச்சு. இது என்ன வந்து கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணானே. காய்கறி கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது அப்படின்னு சொன்னானே, அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னோன்னே அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து கத்துறாங்க வீரா. என்னம்மா சொல்கிறேன்? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து செம கோவத்தில் கத்துனோன்னே மாறன் அதை பார்த்துட்டு மாடிப்படியிலேருந்து வந்து சந்தோஷம். இதுதான் என் செல்லக்குட்டி வீரா. செம இனிமேல் நம்ம ரூட்டு கிளியர் ஆகி போச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அந்த வளர்ந்தவனை ஓட விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இம்மா ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்னு. கரெக்டு தான், நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கணும். நியாயப்படி அரவிந்த் அங்கே வந்தோடனே அரவிந்த்கிட்ட வந்து என்னம்மா கல்யாணம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கலாம், என்ன வீரா அப்படின்னு கேட்குறேன். கரெக்டு தான், நியாயப்படி நான் வந்து உங்களை வந்து அதிகாரிங்க போலீஸ் எல்லாரையும் வர வச்சு உங்களை வந்து சகல மரியாதையோட கையில் விலங்கு போட்டு அனுப்பியிருக்கணும். சரி போனால் போகுது பழகிட்டோமே அப்படிங்கிறதுக்காக வந்து நான் உங்களை மிஸ் பண்ண போனால் போகுதுன்னு மன்னிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கண்மணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுகிறப்ப அவ்வளோதான் சொல்லிட்டேன், என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் அப்படின்னு கண்மணியை பார்த்து கையெத்தி ஓவராக செம மாதம் கத்துனாங்கன்னே சொல்லலாம். அப்படி போடு வீரா, இந்த எல்லா பிரச்சனையும் காரணமே உன் அக்கா கண்மணி தான் அப்படின்னு வள்ளியும் வந்து சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தியா வள்ளி அம்மா கூட வந்து தெரிஞ்சிருக்கு, நான் வந்து பேசாமல் இருந்துட்டேன். இங்கே இல்லை வீரா, உன்னோட நல்லதுக்காக தான், அவங்க வந்து அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னோடனே மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கு மேலே பேசினா அவ்வளோதான் அப்படின்னு கண்மணியை கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க வீரா. அதோட இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட உறுதியாக சொல்கிறாங்க. அதோட ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.